ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. அப்புறம் வந்துட்டு நம்ம சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, நான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். என்னென்னா, நம்ம வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து சாமி கும்பிட மாட்டோம். அதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நான்வெஜ் சாப்பிட்டு சாமி கும்பிடுவீங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. நான்வெஜ் சமைச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. காலை மாலை 2 வேளை யாராவது டெத் ஆனால் அந்தமாரி தீட்டு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் சாமி கும்பிட மாட்டாங்க. மற்றபடி நான்வெஜ் சாப்பிட்றது அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாமி கும்பிடுவாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு உடனே சாமி கும்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்டது மதியம் சாப்பிட்டது எப்படி இருந்தாலும் ஈவினிங் டைம் தான் நம்ம சாமி கும்பிடுவோம். அந்த டைமில் வந்துட்டு செரிச்சிருங்க, கண்டிப்பாக செரிச்சிரும். நம்ம வந்துட்டு குளிக்கணும்னு தேவை கிடையாது. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சிட்டு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு சாமி கும்பிடலாம். அப்படி தான் எனக்கு ஒடிசாவில் சொன்னாங்க. நான் கூட அங்கே வந்து ஒடிசாவில் வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப பயந்தேன். அங்கே கூட முட்டை குழம்புலாம் சாப்பிட்டுட்டு நான் சாமி கும்பிடவே மாட்டேன். இப்போ எங்கள் வந்துட்டு எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சாமி கும்பிடாமல் இருக்கக்கூடாது, மதியம் சாப்பிட்டது இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சிட்டு சாமி கும்பிட சொல்லுவாங்க. இதுதான் நான் ஒடிசாவில் பண்ணியிருக்கேன். அதேமாரி தமிழ்நாட்டிலையும் நான் வந்து பண்ணுறேன். நம்ம ஹிந்துவில் தாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு கிறிஸ்டினு முஸ்லீம்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடுவாங்க. அவங்கெல்லாம் ஒன்றுமே இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும். அதுக்கு தான் சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும், இன்றைக்கி ஒரு டே விலாக் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்துட்டு பூ வச்சு சாமி கும்பிட போகிறேன். ஏன்னா பூ வச்சு சாமி கும்பிட்டு ரொம்ப நல்லாகுதுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்தாங்கன்னா அவங்க கம்பெனிலேருந்து பூ பறிச்சுட்டு வருவாங்க. அப்போ மட்டும் தான் நம்ம சாமிக்கு பூ போட்டு சாமி கும்பிடலாம். இல்லை பூ நிறையவே இருக்குதுங்க. நான் சாமி கும்பிடல இனிமேல் தான் கும்பிட போகிறேன். பார்த்த மட்டும் தான் கை கொடுக்க வந்தேன். மட்டும் பார்க்குறதுக்கு இங்கே வா என்ன அடிக்கிற, இங்கே அடிக்கிற வா. இந்த இருக்க வீடியோ ஆதாரம். இங்கே வா. வைன் வந்து ஒரு குழம்பு செய்கிறேன். குழம்பு இல்லை, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்னு தான் காமிக்கிறேன். பாவக்காயை வந்து தண்ணியில் வேக போட்டாங்க. இதுக்குள்ளார வந்து மசாலா வச்சு ஏதோ ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க. அண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒடிசா ரெசிபிங்க இது. பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு. அடுத்து இங்கே பருவல் இருக்குது பாருங்க, குழம்பு, பருவல் குழம்பு. இப்போ இதுக்குள்ளே சாம்பார் வச்சுருக்குறாங்க. நான் இன்றைக்கி சமைக்கவே இல்லை எதுவுமே. இங்கே பாருங்க, நான் சமைக்கலை. பாத்திரமெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது வந்து இரும்பு கல்லுன்னு சொல்கிறாங்க. இரும்பா இல்லை இது வந்துட்டு இந்த அலுமினியமானு தெரியலை. ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்க. இது தோசை நல்லா வருமானு எனக்கு நல்லா வருது. ஆனால் வலுவலுன்னு இருக்குது. ஆனால் அந்த நான்ஸ்டிக் தோசை எப்படி சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட்டு தாங்க இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. நம்ம எப்படி வந்து இந்த இரும்புகளில் தோசை விடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த இதுக்கு முன்னாடி இந்த இரும்புகல் தோசைக்கல் வந்துட்டு அது இப்போ வந்துட்டு அது என்ன பண்ணிட்டேன்னா, ரொம்ப தேய்ச்சதுனால இந்த இடம்லாம் உறிஞ்சு போச்சுங்க. அதில் தோசை வர மாட்டேங்குது இந்த இடத்துல. அதனால் ஒரு கல் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னால் இந்த கல் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்கள். தோசை நல்லா வருது. ஏதோ வலுன்னு ஏதோ கோதுமை தோசை மாதிரி திங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லைங்க. எண்ணெய் அந்த தோசையில் ஒட்டையே மாட்டேங்குதுங்க. தோசை அப்படி எண்ணெய் இழுத்துக்கிடும்ல. கல் தோசையில் சுடுற தோசை வந்து எண்ணெய் வந்து அப்படியே இழுத்துக்கிடும். ஆனால் இந்த தோசைகளில் வந்துட்டு எண்ணெய் இழுக்க மாட்டுது, அப்படியே தேங்கியே நிற்கிதுங்க. இங்கே பாருங்கள், ஊற்றுற எண்ணெய் பூரா கல்லில் தான் இருக்குது. ஆனால் தோசையிலே எண்ணெய் இருக்க மாட்டேங்குதுங்க. பார்க்கலாம். கொடுத்துட்டு மாற்றிட்டு வான்னு சொன்னால் மாற்றிட்டு வர மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க. 2 கிலோ வெயிட் போட்டு எடுத்து வந்துக்கிறாங்க. சட்டி பாருங்க, நல்லா வேக வச்சதுனால ஒரு கருப்பு கலரில் விட்டு பாருங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த இது வேக வச்சது. இது என்ன விட்டு வதக்கணுமா? இந்த பாகக்காய்க்கு வந்துட்டுங்க இதுக்குள்ளார மசாலா வைக்கணும். இதில் வந்துட்டு கடுகு, ஜீரகம், மிளகா, வேற என்ன, இஞ்சி பூண்டா, பூண்டு மட்டும் இதான் மசாலா. இதுக்குள்ள இது போடல, மஞ்சள் பொடி, மசாலாவோட கட்டுறியா? பச்சை வாடை வரும்ட்டு இந்த மசாலா வந்துட்டு எண்ணெயில் வச்சுக்கிறாங்க. பூவா வரங்க இருமிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுது இந்த பாவக்காய் வந்து பூவா வாயில் வச்சு பூவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம். தண்ணி தரேன்டா, அம்மா தண்ணி தரேன்டா.
அப்புறம் தண்ணி குடிக்கிற மாதிரி இரும்பு தான். என்னம்மா என்ன பண்ணுது? கசக்குதாம இந்த டேஸ்ட் எல்லாம் போக்க. என்ன மசாலா போட்ட? சீரகத்தூள் இருக்கு. சொல்லு என்ன மசாலா போட்டேன்னு சொல்லு. சொல்லு. மஞ்சள் பொடி கேமரா பார்த்தானே பேச்சு வரமாட்டேங்குது அவனுக்கு. மஞ்சள் பொடி, ஜீரகத்தூள், கடுகெண்ணெய். போயிட்டு கடுகெண்ணெய் தான் இங்கே ஊற்றி வச்சுட்டேன். தட்டில் தெரியாமல் ஊற்றிட்டேன்ல, கொஞ்சமாக ஊற்றுறதுக்கு நிறைய ஊற்றிட்டேன். இல்லை கடுகெண்ணெய் வேற ஊற்றிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த அந்த எண்ணெய் ஊற்றியாச்சு. சுச்சு வருதா? அப்பா கூட்டிட்டு போவார் ஒன்று. ஓடு, தெரிச்சு ஓடு. நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவனை கூட்டிட்டு தெரிச்சு ஓடு. நான் ஆஃப் பண்ணிட்டான். அவ்வளோதானே. இந்த மசாலா தாங்க இதில் வைக்கணும். சோறு அடுப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த தோசைக்கல்ல வந்து நான் கழுவி வச்சுருக்கிறேன். கழுவி வச்சு காய வச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள் நல்லாவே தேய்ச்சி அந்த கருப்பு கலர் போக மாட்டேங்குதுங்க. இதில் வந்துட்டு வெங்காயமும் கடுகெண்ணையும் தேய்ச்சிக்கலாம். காயட்டும். நம்ம இஞ்சி பூண்டு எதுக்கு? இது வந்துட்டு கிரேவியா? இது வந்து கிரேவிங்க. பருவலும் உருளைக்கிழங்கு வேக வச்சு சுடுதா? 2 ஸ்பூன் அரைச்சி விட்டியா? அரைச்சி விட்டேன். இப்போ எண்ணெயில் போடணுமா இல்லை இதை வேக வேண்டிய இல்லையா? அப்புறம் தோசை கடலை மட்டும் வைக்கணும். தோசை கடலை தூக்கி வைக்கணுமா? கசக்குண்டி எப்படி தான் செஞ்சாலும் இந்த பாக்கக்கா மட்டும் அது எண்ணெயில் விட்டு எடுக்காமல் அந்த கசப்பை எடுக்காது. கசப்பாக வேணும். கசக்கணுமா உனக்கு? கசப்பே வேண்டாம். அப்போ தான் வயிற்றுல இருக்கு. எனக்கெல்லாம் வயிற்றுல பூச்சி கிடையாது. நீ இனிப்பு சாப்பிடுவேன். இவன் இனிப்பு சாப்பிட மாட்டானே. டீயில் கூட இனிப்பு இருக்குது. நானும் இனிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஓரளவு கூட சாப்பிடுவேன். நல்லா எடு. அவ்வளோதான். இதுவே நம்ம பொரியல் பண்ணால் இந்த விதையெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்ருவோம். இப்போ தோசைகளில் போட்டு எடுக்க போகிறோம். இந்த தோசைகள் இதுதாங்க டேமேஜ் ஆயிடுச்சுங்க. பாருங்க, உறிஞ்சு வந்துருச்சு பாருங்க. மூஞ்ச க்ளோஸ்அப்ல காட்டுறோம். எண்ணெய் ஊத்து. எண்ணெய் ஊற்றுவேன் வச்சுட்டு. எப்படி எண்ணெய் ஊற்றுவ? ஃபுல்லாக ஈஸியே. போ வேற எங்கே போயிட்டான்? போதும் சாமி, போதும் போதும். ரெண்டா கட் பண்ணிக்கிட்டே ஈஸியாக இருக்கும்ல. வந்து போக இந்தா. இரு, நான் வச்சு தரேன். இது திருப்பி போட்டாச்சு. பார்க்குறதுக்கே
சைடு இன்னும் சைடில் திருப்பி விடுங்க. இங்கே வேகாமல் இருக்குடி, இதை திருப்பி விடு. அடுத்து நாங்கள் என்ன குழம்பு செய்ய போகிறோம்னா சாம்பார் வச்சு. ஆனால் சாம்பார் வச்சது நான் பாருங்கள், சாம்பார் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து சோறு விசில் வந்துருச்சாடி, சோறு இது குச்சிங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு எதுக்குன்னா பருவல் உருளைக்கிழங்கு போட்டு பொரியலில் கிரேவி. அவ்வளோதான், அங்கே முடிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு பருவல் வேகுது. சுட்டுருச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், பருவலில் போடணும் இந்த உருளைக்கிழங்கு. நான் சாப்பிட வருவாங்க. அது சாப்பிட வருவீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிட கூப்பிடு, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடன்னு சொல்லு. நான் தான் வெட்டுவேன். எனக்கு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு வெட்டுறது ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெட்ட போகிறேன். வேகலையா? ஹாப்பி பர்த்டே டு யூ. இது அழகாக வந்துருச்சு. வருது. 2 பீஸ் போதுமா? 4 வெட்ட வரலாம். 2 போதுமா? இது ஓகே. ஒரு கையால் வெட்டுறேன், உனக்கெல்லாம் வெட்டவே தெரியாது. நீலாம் 2 கை யூஸ் பண்ணுவேன். இப்படி வெட்டலாம். பூவா எங்கே இருக்கிறான்னு தெரியல, பூவோட குரல் மட்டும் கேட்குதானா. அவ்வளோதான், 4 பீஸ் வச்சு கறிகிரிச்சு காது. இதை வந்து உருளைக்கிழங்கு போட்டுட்டாங்க. போடு. ஏன் அதை போட்ட வேகலையா? இந்த உருளைக்கிழங்கு வேகலையாங்க. இன்னும் அடிக்கிற இது வா, பொழிச்சது வா. வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி உன உள்ளே வச்சிருவோம். இங்கே பாருங்க, நான் டயட்டில் இருக்கேன். இந்த மாதிரி பொரிச்சு வச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறத பாருங்க. எனக்கு வாய் துடிக்குதுங்க, சாப்பிடன்னு போல இருக்குங்க. ஏண்டி இப்போ கண்ணுக்கு நேரங்க பாருங்க எவ்வளோ என்னன்ட்டு. என்ன பண்ணுறதுங்க, வாய் கேட்க மாட்டேங்குது. என் கண்ணுக்கு நேரம் காரமாக இருக்குங்க. நல்லா போட்டு செஞ்சு என்னடா போட்டு மிக்ஸ் பண்ண மசாலாவா 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டேன். அங்கே போய் இடம் எப்படி இருக்குன்னு தெரியலையா? ரகுவா நீ சாப்பிட வேண்டாம். விளையாடு வீடு எடுக்கு. பொட்டெல்லாம் கொடுங்க, பொட்டலா பூவா பொட்டெல்லாம் கொடுங்க, பொட்டலா. சமைக்கிறோம், பொட்டெல்லாம் சமைக்கிறோம். தக்காளியா? வீட்டில் உள்ள பாத்திரம் பூரா வந்துட போகுது. இன்னும் ஏதாவது இருக்கான்னு பாரு. எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்க பாருங்க. இது பிள்ளார கிடக்க எல்லாமே. பவுடர் கிடக்கான்னு பாருடி. எட்டி பவுடர் இருக்கான்னு பாரு. பவுடர்லாம் தூக்கி போட்டாங்க. பவுடர்லாம் எதுவுமே இல்லை. எட்டி வேற எதுனாவது இருக்கான்னு பாரு. பவுடர் பாரு. அப்படி தள்ளி விட்டுறாங்க. லைனாக இருக்கிற செருப்பு பூரா இதில் கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. தூக்கி வெளில வீசி போடுறாங்க. கட்டி போட்டு வச்சுருக்குறோம். என்ன சேட்டை. உடச்சி வச்சுருக்குறேன். இது உடச்சி வச்சுருக்கான். விளக்கமாக இருப்பாருங்க. இதில் ஒரு குச்சி கூட இல்லைங்க. எல்லா குச்சியும் எடுத்துட்டான். ஈரமாக இருக்குது. இப்போ தான் அலசி விட்டுங்க. நான் இங்கே மட்டும் தான் அலசி விட்டு, அங்கெல்லாம் அலசலைங்க. சப்பல்லாம்
எங்கள் ரூமில் இருக்காங்க பசங்க, அதனால் அலசல் சைடெலாம் போகவே இல்லை. மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் வெயில் எப்படி இருக்குன்ட்டு. 6 மணி பேர் தான், 5 மணி மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்ன வந்து சாப்பிட போகிறேன்னா, இன்றைக்கி கொண்டக்கடலை, நேற்று பச்சை பயிறு, ஒரு நாள் டு ஒரு நாள் மாறி மாறி. இன்றைக்கி கொண்டக்கடலை தான் வேக வைக்க போகிறேன். கொண்டக்கடலைனா சுயம் சாப்பிடுவாங்க, பச்சை பயிறு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பாத்திரமே கருகிருச்சுங்க. கருகலை, தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. ஜஸ்ட்டு இது சவுண்டு கட்டு தான் ஓடி வந்தேன். சர்ன்னு சவுண்டு கட்டுச்சு. பரவாயில்ல, தப்பிச்சு பாத்திரம். பயணம் பூவாவும் எங்கேயும் போயிட்டாங்களே. சரி, மணி 6 ஆயிடுச்சு, நம்ம சாமி கும்பிட வேண்டியதான். பூவாவும் ஸ்வைனும் காணுன்னு பார்த்தா கீழே விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள். 2 பேருமே கிரிக்கெட் விளாடுறாங்க. அங்கே பைக்கில் இருக்கிறது வந்துட்டு ஸ்வைனோட சித்தப்பா. பூவாவுக்கு இந்த மாதிரி விளாட்றதுக்கு ஃப்ரீயாக கேட்குறாங்க. கீழே விட்டால் நல்லா ஓடி ஆடி விளாடுவான். நம்ம வந்துட்டு மேலே இருக்கிறதுனால அவனால் எங்கேயும் ஓட முடியலைங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்வைன் இருந்தாக்க இந்த மாதிரி விளையாடுவாங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்து. இப்போ என்னோடய மொபைல் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த ரவுண்டு கலரில் கருப்பாக இருக்குல்ல, அது வந்து சின்னதாக தானே இருந்தது. இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சுன்ட்டு. அந்த கேமரா சைஸில் ஒரு ரவுண்டு கருப்பு கலரில் இருக்குல்ல, அந்த சைஸுக்கு தாங்க இருந்துச்சு. அதை விட பெருசாகவே ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்குன்னு தெரியல ஃபோனு. 2 பேருமே விளாண்டுட்டு வந்துட்டாங்க. பூவா, செப்பலை தூக்கி மறுபடியும் வீசுறாத பூவா, அடி வாங்குவா அம்மாட்ட. அந்த விளக்கமாறு பாருங்க, குச்சி பூரா எடுத்துட்டோம். வாங்கி வைடி, போடி, என்னால் முடியலடி. செப்பலை நான் கட்டி தானே போட்டு வச்சுருந்தேன். வாயை பாரு. செப்பலை தூக்கி போட்டுறோம், வெளியில் போட்டுறோம், பார்த்துக்கோ. நிறைய போட்டுட்டான், என்ன போட்டானே தெரியலைங்க. சோப்பை காணும், பவுடரை காணும். ஏய், பவுடர் பார்த்தியாடி? எதுக்கு, என்ன சட்டை இது? திட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு எங்கேயும் வெளியில் போக போகிற சட்டை இங்கே பாருங்க. திட்டுத்தனமாக கையில் எடுத்துகிட்டு போனால் அந்த சைடு போய் போட்டுக்கிட்டு போகிறாமா. இவன் வந்து அழுகுவான், அங்கேருந்து போட்டுட்டு போனான். பூவா, அப்பா வந்து எங்கேயோ போகுது பூவா, ஓடு ஓடு, அப்பா போகுது எங்கேயோ, விடாதே. திட்டுத்தனமாக இங்கே போன இங்கே சட்டையை கையில் வச்சுக்கிட்டு திட்டுத்தனமா. ஏய், தில்லாலங்கடி வேலைன்னு தெரியாது நினச்சிய. இங்கே வர அப்பா இங்கே போகுது, ஓடு ஓடு ஓடு. இங்கேருந்து சட்டை போட்டுக்கிட்டு போனா பூ அழுகுவான்ட்டு சட்டையை கையில் எடுத்துக்கிட்டு போய் அந்த சைடு போய் மாட்டிட்டு போனான்னு. போ, கீழே விழுந்துருவா. வாழைப்பழத்தை அந்த சைடு போட்டுறாது. எங்கே வரான்னு சொல்லு. எந்த அம்மா கடைக்கு? அம்மா கடைக்கு போயிட்டு போவேன்னு. அப்பா அப்பா தொக்கணும் சாவுச்சு. ஜா ஜா, விடாத. கொண்டக்கடலை வேக வச்சு வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். அது வந்து சுயனுக்கு தான் கொடுக்க போகிறேன். அவங்க இந்தமாதிரி தாளித்து சாப்பிடுவாங்க. எனக்கு வந்துட்டு எண்ணெய் போடாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் தனியாக. இது மட்டும் சுயனுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் நைட் என்ன சாப்பாடுனா இப்போ போல் சப்பாத்தி தான். உருளைக்கிழங்கும் கோவக்காய் இருக்குல்ல, கோவக்கான்னு சொல்ல முடியாது, கோவக்காய் மாதிரி உள்ள காய், அதையுமே நான் வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே பொரியல் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு வந்துட்டு அதுதான். அடுத்து அவல் ஊற வச்சுருக்கிறேன் பூவாவுக்கு நைட்டு கொடுக்குறதுக்கு. அப்புறம் சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஸ்வைன் செஞ்சுக்குவாங்க. என்ன சாகடிக்காம விட மாட்டேன். எது கூப்பிட்டான்னு சொல்லு. போக்கு மாவா, எனக்கு முடியலடி, டயர்டாக இருக்குது. சரி போ. கேமராவில் வச்சு விட்டுருவேன். கேமராவில் வச்சா புது ஃபோன் வாங்கி கொடு. எனக்கு என்ன, நானும் வாங்க போகிறேன். எப்படியா இருந்தாலும் நீ தான் வாங்கி தருவேன். இதை ஃபோனு போகுதுன்னு ஒரு 2-3 நாள் தான் தாக்கு பிடிக்கும் போல். எப்போ வாங்கி தர புது ஃபோனு? புது ஃபோன் எப்படி வாங்கி தர? எனக்கு தள்ளி விட்டு வரலான்னு பார்க்குறிய ஒடியாவில். புது ஃபோனு வாங்கி கொடுத்துட்டு தள்ளி விட்டு வா. சப்பாத்தி சொல்கிறது வந்து இப்படிதாங்க. சுடு சுடு
சுடுறேங்கிற நல்லா தேய்ச்சி விடு சப்பாத்தி. இந்த அளவுக்கு எனக்கு ரவுண்டு வராது. இன்னைக்கு கிண்டல் பண்ணுவேன். காலையில சொல்லிட்டேன் எனக்கு வந்து குக்கர்ல ஒரு டம்ளர் அரிசி மட்டும். ஆமா நீ வந்து உங்களுக்கு தனியா செஞ்சிரு. நீ பெரிய அம்பானி மாவன். அம்பானி மாவன் கூட பரவாயில்லையாட்டா இருக்கு. ஒருத்தனுக்கு போனு கொடுத்தே கெடுத்து வச்சிருக்கிற நீ தான் போனு பார்த்து கெட்டு போயிட்டுன்னா அவனையும் போனு பார்க்க வச்சு கெடுக்க வச்சுட்டு அப்படிதானே உங்க வளர்ப்பெல்லாம் இப்படிதான் இருக்கும் போல. என் கண்ட்ரோல வளர்ந்தானா இன்னும் நல்லா வளர்த்து. நான் அவனுக்கு போனே கொடுக்க மாட்டான், நீ தான் கொடுக்கறது. அவன் அழுதா நான் போன கொடுப்பானா? அவன் அழுதாக்கா அங்கிட்ட தூக்கிட்டு வச்சு அவன் மனசை மாத்துவேன். அந்த மாதிரி உனக்கு மாத்த தெரிய மாட்டேது. நீ வந்து என்ன பண்ற தெரியுமா? அவன் அழுகுறான்னு சொன்ன உடனே போனை கொடுத்துட்ற. அவன் அழுகாண்டு இதான் சாக்கிட்டு பாருங்க அப்படி போன் பார்த்துட்டு இருக்கிறான். எங்க வீட்டுல அவன் வளர்ந்தானே வச்சுக்க. மண்ணில் பெறலாம பிள்ளைங்கன்னா மண்ணிலே தான் வளரணும். உங்க ஊர் மண்ணு நல்ல மண்ணா? உங்க ஊர் மண்ணு மண்ணு இல்லை. எங்க ஊர் மண்ணுடா, மேல ஒட்டாதுடா மணல். எங்க ஊர் மணல் மேல ஒட்டாது. ஆனா உங்க ஊர் மண் இருக்கே சிமெண்ட் மாதிரி உள்ளது. ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்க கை காலெல்லாம் பிடிச்சிக்கிடும். என் காலில் வந்துட்டு எனக்கு புண்ணு வர காரணமே உங்க ஊர் மண்ணு தான். என் காலில் பித்த வெடிப்பு வந்துருச்சுங்க ஒடிசா போய். இப்போ சரியாயிட்டுங்க எனக்கு. என் காலில் பித்த வெடிப்பு இருந்துன்னு உங்கள்கிட்ட நான் வந்து மெடிசன்லாம் வாங்கி போட்டிருந்தேன். ஆனால் சரியாயிட்டு எனக்கு. எங்கள் ஊர் கால் மண் பட்டா உடனே எனக்கு சரியாயிட்டு. டைம் பார்த்துட்டிங்கன்னா மணி 10 மணி ஆயிடுச்சு. நாங்களுமே சாப்பிட போகிறோம். பொரியல் பண்ணியாச்சு. நாங்கள் ஒரு சில டைமில் வந்துட்டு சப்பாத்திக்கு பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். சரி வாங்க. சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. எல்லாருக்கும் குட் நைட்.